Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் அண்ட் நீடை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா வாண்ட் அண்ட் நீட் சீரீஸில் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேர்பும் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த லெசன் புரியும். ஸோ இன்னைக்கான லெசன் நம்ம சொன்ன மாதிரி வாண்ட் அண்ட் நீட் இது ரெண்டையும் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது, இது ரெண்டையும் வச்சு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது என்ன மாதிரி மீனிங்கை கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாண்ட் அண்ட் நீடையும் வச்சு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான லெசன் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா want versus need ஓகேங்களா. ஸோ இந்த வாண்ட்டும் நீடுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ வாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் எக்ஸாக்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸிங் டிசைர், ஒரு டிசைரை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீடு அப்படிங்கிறது தேவை தமிழில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ நீட் நமக்கு எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸிங் நெசசிட்டி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம நீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான மீனிங் அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல நமக்கு டூ டஸ் வேணும் ஓகேங்களா. ஐ யூ தே வி இது நாலும் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம டூ யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி ஹி இட் இது மூணும் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா டூ டஸ் அது சப்ஜெக்ட் பொறுத்த மாதிரி மாறும். அதே மாதிரி வாண்ட் அந்த நீட் அது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தகுந்த மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் நமக்கு டூ டஸ் வரணும், அடுத்து வாண்ட் அல்லது நீட் வரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும். ஸோ இன்ஃபினிட்டிவ் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்மா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க, டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேண்டுமா, அதாவது விருப்பத்தை தெரிவிக்கிறது. உனக்கு ஏதாவது வேணுமா, do you want anything or do you want anything? So do you want anything அப்படின்னா என்ன மீனிங், உனக்கு ஏதாவது வேணுமா. do you like anything அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு ஏதாவது பிடிக்குமா அப்படிங்கிறது. அதே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா do you want anything அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா. அடுத்து பாருங்க, do they want it. do they want itனு வச்சுக்கோங்க நம்ம சிம்பிளா. do they want it அப்படின்னா இது, அதாவது இட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா இது அப்படிங்கிறது அப்படின்னா அது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் do they want it அவர்களுக்கு இது வேணுமா, do they want it. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, do we ஓகேங்களா. ஸோ do we want to go, do you want to go. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 + go அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த v1 verb 2 v1 verb-ம் ஒட்டுக்கா வந்துச்சுன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம் ஓகேங்களா. 2 வரணும் ஃபர்ஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வரணும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. do we want to go நம்ம போக வேண்டுமா. வீணா என்ன நாம், do we want to go நம்ம போக வேண்டுமா அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்து பாருங்க, இதுக்கு மூணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு do யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம he she அப்படின்னா இட் இதை தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதாவது இதெல்லாம் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா he she இட் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, does she want me to do it. இப்போ இந்த சென்ஸ் நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. does she want me அவளுக்கு நான் வேணுமா, to do it இந்த ஒர்க்கை பண்றதுக்கு அப்படின்னா இதை பண்றதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா do you want me to come with you, do you want me come with you நான் உனக்கு நான் உன் கூட வர வேண்டுமா, நான் உன் கூட வரணும்னு விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்குறது. do you want me to come with you நான் உன் கூட வர வேண்டும்னு விருப்பப்படுறியா அப்படிங்கிற இந்த சென்ஸோட மீனிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ்லையும் சரி பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த லெசன் ரொம்ப கேர்ஃபுல்லாக
லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? டஸ் ஷி வாண்ட் மீ டு டூ இட்? அவளுக்கு நான் வேணுமா அதை பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அடுத்த சென்ஸ் பாருங்க. டஸ் ஹி வாண்ட் புக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, டஸ் ஹி வாண்ட் புக்ஸ்? அவனுக்கு புத்தகங்கள் வேண்டுமா? அவனுக்கு புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறான்னா டஸ் ஹி வாண்ட் புக்ஸ்? டஸ் ஹி வாண்ட் எனிதிங்? அவனுக்கு ஏதாவது வேணுமா? அவனுக்கு புத்தகம் வேணுமா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேண்டுமா அப்படிங்கிற இடங்கள்ல, அதாவது விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார்ம். நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து நான் உங்களுக்கு எவென்ச்சுவலி நான் எழுதி போடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்க, டு யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்? டு யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்? நீ இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டுமா? கற்றுக்க வேண்டும்னு விருப்பப்படுறியா? டு யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாண்ட் நீடை வச்சு நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ண கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ நம்ம வாண்ட் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நீட். டு யூ நீட்? நீட் அப்படின்னா நெசசிட்டி. டு யூ நீட் எனிதிங் டு ஈட்? டு யூ நீட் எனிதிங் டு ஈட்? Do you need anything to eat? So இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்ஸா வச்சுக்குவோம். Do you need anything to eat? உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவையா? நீட் அப்படின்னா தமிழ் அர்த்தம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தேவையா அப்படின்னு சொன்னேன். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தமிழில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நிறைய வீடியோக்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்கும் போது ஆசிரியர்கள் இந்த தவறை பண்ணுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? Do you need anything to eat? உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவையா? anything அப்படின்னா ஏதாவது. ஸோ do you need anything to eat? ஸோ அடுத்து பாருங்க, do they need to go out? Do they need to go out? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா do they want to go out நம்ம யூஸ் பண்ணலாம், do they need to go out யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வெளியே போகணும்னு விருப்பப்படுறாங்களா, அவங்க வெளியே போக தேவையா? ஸோ do they need to go out? அவங்க வெளியே போகணுமா? அது நெசசிட்டியை குறிக்குது. ஓகேங்களா? அவங்க வெளியே போக வேண்டுமா அப்படிங்கிறது அவங்க கம்பல்சரி வெளியே போகணுமா? do they need to go out? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா do we need to finish the work? ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வச்சோம். do we need to finish the work? நம்ம அந்த வேலையை முடிக்க வேண்டுமா? do we need to finish the work? நம்ம அந்த வேலையை முடிக்க வேண்டுமா மீன்ஸ் இந்த இடத்துல என்ன நெசசிட்டி குறிக்குது. கண்டிப்பா நம்ம அந்த வேலையை முடிக்கணுமா? do we need to finish the work? அடுத்த சென்ஸ் பாருங்க, does she need என்ன? அவளுக்கு ஏதாவது தேவையா? do we need அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவையா? ஸோ do we need to finish the work? நமக்கு தேவையா? என்ன தேவை? ஸோ அந்த ஒர்க் முடிக்கிறது தேவையா அப்படிங்கிறது தான். எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் நமக்கு அந்த மாதிரி தான் சொன்னோம். முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷாக கற்றுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து பார்க்கலாம். does he need anything? இல்லை does he need it? does he need itனா அவளுக்கு இது தேவையா? does he need it? அடுத்த சென்ஸ் பாருங்க, does he need அப்படின்னா அவனுக்கு தேவையா? does he need anything or does he need something? அப்படின்னா does he need to go? does he need something? does he need something? அவனுக்கு ஏதாவது தேவையா? does he need something? anything. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். does he need and something? அவனுக்கு ஏதாவது தேவையா? அடுத்து பாருங்க, does it need? okay, so does it need to go? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு does he need to go out அப்படின்னா இது அப்படிங்கிறது எது வேணும்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லைனா பூனைக்குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை யாராவது கேட்குறாங்க, does it need to go out? இது வெளியே போக வேண்டுமா? இது வெளியே போக தேவையா? இது வெளியே போகணுமா ரைட் now? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். does it want to go out? does it need anything to be with it? இதுக்கு ஏதாவது தேவையா? இது கூட இருக்க? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா does it அப்படின்னா இதுக்கு தேவையா? does it want அப்படின்னா இதுக்கு வேண்டுமா? இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு எந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேண்டுமா, டூ தே வாண்ட் அப்படின்னா அவர்களுக்கு வேண்டுமா, டூ வி வாண்ட் அப்படின்னா நமக்கு வேண்டுமா, டஸ் யூ வாண்ட் அப்படின்னா அவளுக்கு வேண்டுமா, டஸ் ஹி வாண்ட் அப்படின்னா அவனுக்கு வேண்டுமா அப்படிங்கிறது. அப்படி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ யூ நீட் அப்படின்னா அவனுக்கு தேவையா, டூ தே நீட் அப்படின்னா சாரி டூ யூ நீட் உனக்கு தேவையா, டூ தே நீட் அப்படின்னா அவர்களுக்கு தேவையா, டூ வி நீட் அப்படின்னா நமக்கு தேவையா, டஸ் ஹி நீட் அப்படின்னா அவளுக்கு தேவையா, டஸ் ஹி நீட் அப்படின்னா அவனுக்கு தேவையா, டஸ் இட் நீட் அதுக்கு தேவையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாண்ட் அண்ட் நீடி வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்ட்டு. இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து இப்போ எழுதி போடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்ஸ் மாதிரி நீங்கள் நிறைய சென்ஸ் மேக் பண்ணி இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் சி தோஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் சென்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். Do you want to watch a movie tonight? ஸோ இன்னைக்கு நைட்டு நீ மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறியா, பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயா. Do you want to watch a movie tonight? Do they want to visit the museum? Do they want அவங்க வேண்டுமா, என்ன வேண்டும், அவங்க மியூசியத்தை பார்க்க வேண்டும், அதாவது விசிட் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்களா. ஸோ do they want to visit the museum? Next sentence. Do we want to start a new project? Do we want to start a new project? Do you want to start a new project? Do I want to finish the work by tomorrow? Sorry, today. Do I want to finish the work by today? Today அப்படின்னா by today அப்படின்னா இன்னைக்கு உள்ள, ஓகேங்களா. ஸோ do I need to finish the work by today? நான் இன்னைக்கு உள்ள இந்த ஒர்க்கை முடிக்க வேண்டுமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி வேரியேஷன்ஸ் வந்து வருது, ஓகேங்களா. நம்ம வந்து இங்கிலீஷாக கற்றுக்கணும், ஓகேங்களா. டஸ் எனி ஒன் வாண்ட் டு ஸ்பீக், டஸ் எனி ஒன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி, ஒரு பேருக்கு முன்னாடி எனி ஒன் சம்மனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ப்ளூரலாக இருந்தால் மட்டும் தான் நம்ம டூ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து நம்ம டூ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. டஸ் எனி ஒன் வாண்ட் டு ஸ்பீக். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் நீங்கள் எத்தனை பேர் போறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, டஸ் எனி ஒன் வாண்ட் டு ஸ்பீக், டஸ் எனி ஒன் வாண்ட் டு ஸ்பீக், டஸ் எனி ஒன் லைக் டு ஸ்பீக். யாராவது பேசுறதுக்கு விருப்பப்படுறீங்களா, ஏதாவது பேச வேண்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஸ்கூலில் காலேஜில். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தா டஸ் யூ வாண்ட் டு மேரி யூ, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாளா, டஸ் யூ வாண்ட் டு மேரி யூ. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் மூவியில் பார்த்துருப்பீங்க, டஸ் யூ வாண்ட் டு மேரி யூ. ஸோ அடுத்து பாருங்க, டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன், டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன். இதை வந்து டஸ் இட் வாண்ட் அதுக்கு தேவையா, அதை வந்து நம்ம தனிமையில் விட்டுட்டு போகணுமா, டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன். அது வந்து தனியாக நம்ம வந்து விட்டுட்டு போகணுமா, தனியாக அது இருக்கணுமா. ஸோ டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்குட்டீஸ் பூனைக்குட்டீஸ் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன். நம்ம இதை வந்து தனியாக விட்டுட்டு போகணுமா, டஸ் இட் வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன். இதை நம்ம தனித்து விடணுமா. ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எனிவே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாண்ட் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்த்துருவோம், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் பார்த்தீங்கன்னா வாண்ட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீட் பார்ப்போம் எக்ஸாம்பிள் சென்ஸு. டூ யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஈவெண்ட். இன்ஃபர்மேஷன் அதாவது டூ யூ நீட் அந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு, அபவுட் அப்படின்னா பற்றி, ஈவெண்ட்டை பற்றி, ஓகேங்களா. அபவுட் த ஈவெண்ட் அப்படின்னா ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவையா. ஸோ நீட் அப்படின்னா தேவை. டூ யூ நீட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஈவெண்ட். டூ தே நீட் ஹெல்ப் டு ஃபினிஷ் தேர் ஹோம்ஒர்க். டூ தே நீட் அவங்களுக்கு அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உதவி தேவைப்படுகிறதா. டூ தே நீட் ஹெல்ப் டு ஃபினிஷ் தேர் ஹோம்ஒர்க். ஸோ அடுத்த சென்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா do we need to sorry எனக்கு need to வரும். ஸோ do we need to book a hotel to our trip. Do we need to book a hotel to our trip. நம்ம ட்ரிப்புக்காக நம்ம வந்து ஹோட்டலில் புக் பண்ண தேவையா. do we நம்ம வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ண தேவையா நம்ம ட்ரிப்புக்காக அப்படிங்கிறத இந்த சென்ஸோட மீனிங். do we need to book a hotel to our trip. ஓகே கைஸ், அடுத்த சென்ஸ் பார்க்கலாம். Does he need to learn English faster. அவன் வந்து இங்கிலீஷ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க தேவையா, கற்றுக்க வேண்டுமா. Does he need
does he need to learn English faster? அவன் இங்கிலீஷ் வேகமாக கற்றுக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நெசசிட்டி குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா does Maha need to update his software? does மகா வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண தேவையா, அதாவது அப்டேட் பண்ண வேண்டுமா அப்படிங்கிறது தான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. we have to try to understand English as it is. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ் எப்படி பேசுகிறோமையோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும். ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்கக்கூடாது. ஓகேங்களா? டஸ் இட் நீட் அ நியூ பேட்டரி? இது வந்து நியூ பேட்டரி தேவையா? இதுக்கு டஸ் இட் நீட் அ நியூ பேட்டரி? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து கடைக்கு கொண்டு போயிருப்பீங்க, அது பேட்டரி போயிருக்கும். நீங்கள் கேட்கலாம், டஸ் இட் நீட் அ நியூ பேட்டரி? இதுக்கு நியூ பேட்டரி தேவைப்படுதா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டே லைஃப் கான்வர்சேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனிவே காய்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டூ யூ நீட்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வேண்டுமா, உனக்கு தேவையா? ஸோ இந்த வாண்ட் அண்ட் நீட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேள்வி வாக்கியங்கள் எப்படி வந்து உருவாக்குறது, அதாவது WH கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி வந்து கேள்வி வாக்கியங்கள் வந்து உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனிவே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாட் would you like to do? So do that with your support. I want you guys to support me. Thank you so much for watching this video till now. I will see you in the next video. Till then, this is Real Sedu. Bye-bye.